என்னங்க ஜெயபாண்டி, நீங்கள் தேர்தல் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்கல, தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்க. இதை பாருங்கள், என்னுடைய செல்ஃபோன் தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வாங்கப்பட்ட, அதாவது இந்த மிஸ்டு கால் வந்திருக்கு பார்த்தீங்களா, சிவப்பு மிஸ்டு கால், அது எங்கள் அக்காவுடைய மிஸ்டு கால் இருக்கும். இந்த மிஸ்டு கால் அன்றைக்கி தான் என்னுடைய செல்ஃபோன் நரிமேட்டில் அரசன் ஸ்வீட்டு கடை பக்கத்தில் இடியாப்பம் சப்பாத்தி கார்னர் கடைக்கிட்ட நல்லதண்ணி குழாயை சுகாதாரக்கேடாக இருக்குன்னு அதை வீடியோ எடுக்கும்போது என்னிடம் பிடுங்கப்பட்ட போது தல்லாகுளம் போலீஸுக்காரங்க இந்த செல்லுக்கு கால் பண்ணாங்க. இந்த தல்லாகுளம் போலீஸு அனைவருக்கும் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். பாதமுத்து என்மேல் பொய் கேஸ் போட்டவருக்கும் இது தெரிய வேண்டும். இந்த இவிஎம் மிஷினுக்காக தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இந்த வீடியோலாம் பதிவு செய்திருக்கிறேன் என்று இதை கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறேன். தல்லாகுளம் போலீஸு காவல் அதிகாரிகளும் சைபர் கிரைம் காவல் அதிகாரிகளும் கலெக்டரு கோர்ட்டு எல்லாருக்கும் தான் அனுப்பியிருக்கேன். இதை பார்த்துட்டு பேசுவோம். இதை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு காவல் தல்லாகுளம் காவல் ஆய்வாளருக்கு இதை தெரியப்படுத்துகிறேன். தல்லாகுளம் காவல் ஆய்வாளருக்கு அதே மாதிரி தல்லாகுளம் போலீஸ் காவல் நிலையம், அதில் நம்பர்லாம் வாங்கியிருந்திருந்தேன். அவர்களையும் இந்த இவிஎம் மிஷின் போட்டிக்கு அழைக்க இருக்கிறேன். இது எதுக்காக அவங்க நம்பர்லாம் போடுறேன் என்றால் இவர்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன் என்று தெரிய வேண்டும். அதே மாதிரி இந்த கட்சி தலைவர்கள் அனைவரும் தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள். என்ன இவர் எப்பயும் போல செருப்பை கழித்து அடிக்கிறாரு, இதை தவிர வேறு எதுவும் ஜெயபாண்டிக்கு தெரியாதா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். இந்த செருப்பை கொண்டு அடிக்கும்போதுலேயே இந்த கட்சிக்காரங்க யாரும் இதற்கான பதில்களோ அல்லது இவிஎம் மிஷினை இந்தியாவுக்குள்ளே பயன்படுத்தலாம்னு சொன்ன அமெரிக்காவோ இந்த போர்ஜரி இவிஎம் மிஷின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அனைத்து கட்சிக்காரங்களும் அதே மாதிரி இவிஎம் மிஷினில் 100க்கு 100 எந்த குற்றமும் செய்ய முடியாதுன்னு போட்டிருக்காங்க யூடியூப்பில். நான் ஒரு காமராஜரை, இறந்து போன காமராஜரை இந்த மிஷினில் வெற்றி பெற வைக்கிறேன். இந்த மிஷினில் இந்தியா பிரதமரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் உலக அரசியல்வாதியை சார்பில் ட்ரம்பும் ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை வெற்றி பெற வைக்கிறேன் இந்த மிஷினில் நேரடி ஒளிபரப்பில். அதே மாதிரி இந்த கட்சி தலைவர்களுக்கு அனைவருக்கும் என்னை கேட்குறீங்களா, நான் என்ன கேட்டிருக்கேன், அரசியல்வாதிக்கு கொடுத்த கெடுவு முடிஞ்சிருச்சு. இனி அரசியல்வாதி என்ன செய்யணும், சரி தேர்தல் தேதி வர்ற வரைக்கும் உங்களால் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். கொடுக்க முடியாது என்றால் ஜெயபாண்டிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு இருக்கேன். அதே மாதிரி கொடுக்க முடியாத நபர்கள் நீங்கள் அந்தந்த கட்சி சார்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிற பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொன்னேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்னு சொன்னேன். அதை கொடு என்று தேர்தல் தேதியை தள்ளி வைத்துவிட்டு ஜெயபாண்டிக்கு குரல் எழுப்ப சொல்லுங்கள். ஜெயபாண்டிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தேர்தல் நடத்தக்கூடாது. இன்றைக்கி உலக வல்லரசு நாடு அமெரிக்கா, எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுடைய சார்ந்து
இயங்கவில்லை. ஒரு உலக வல்லரசு நாடுக்கே சட்டத்தை தவறான முறையில் நடத்தும்போது, செயல்படும்போது அதற்கு யாரும் எந்த நாட்டுக்காரங்களும் செவி சாய்க்கவில்லை. இப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2016 ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு செய்ய முடியும். இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்தக்கூடாது. அமெரிக்கா எல்லா நாடுகளையும் அடிமையாக்கியது. அதை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விலக்குவதற்கு போராடி கொண்டிருக்குது ஈராக்கு நாடு. அந்த ஈராக்கு நாடு அமெரிக்காவிடம் அடிமையாக இருக்க மாட்டேன் என்று போரிட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி இவிஎம் மிஷின் மூலமாக தேர்தல் நடத்தி அந்த நாடை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். போலியான அரசியல்வாதிகளை உருவாக்குவதற்காக இவிஎம் மிஷினை பயன்படுத்தி, போலியான தேர்தல் அதிகாரிகளை பயன்படுத்தி அந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி மக்கள் ஆட்சி என்று ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உலக வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உலக வல்லரசு நாடை ஓட விட்டு அடிக்கக்கூடிய ஈராக் செய்து கொண்டிருக்குது. உலக வல்லரசு நாடுகள் இவிஎம் மிஷினை வைத்து டெக்னாலஜி தெரியாத மக்களை ஏமாற்றுவது தேச விரோத குற்றம் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அமெரிக்கா தயாரித்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். அந்த மிஷினில் அமெரிக்கா பிரதமர் ட்ரம்ப் அதிபர் ட்ரம்பும் 100 ஓட்டு போடட்டும். அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்பு 100 ஓட்டு போடட்டும் உலக அரசியல்வாதியை சார்பில். இந்திய அரசியல்வாதியை சார்பில் மோடி 100 ஓட்டு போடட்டும். தமிழ்நாட்டு அரசியல்வாதியை சார்பில் ஸ்டாலின் 100 ஓட்டு போடட்டும். அதே மாதிரி அந்த 300 ஓட்டில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் 250 ஓட்டில் வெற்றி பெற்று நேரடி ஒளிபரப்பில் காமிக்க இருக்கிறேன். அந்த இவிஎம் மிஷின் முழுமையடையாமலே பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும் என்று ஜெயபாண்டி வெறும் வாயில் சொல்லலை. பாருங்கள், மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறேன் 75 நாளைக்குள்ளே. அதே மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு அறிவியல் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். இதெல்லாம் கொடுக்கலன்னா 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட தயார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். என்ன ஜெயபாண்டி, ஏதோ செல்ஃபோன் ஒருத்தவங்க பிடிங்கியிருக்காங்க என்று சொல்லி தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்கீங்க. அதுக்கெல்லாம் வழக்கறிஞரை பிடிச்சிருக்கீங்க. ஏன் இதுக்கு ஒரு வழக்கறிஞரை பிடிக்க வேண்டியதானே என்று சொன்னார்கள். இதற்கு வழக்கறிஞரை பிடிக்கலாம். ஆனால் இந்த வழக்கறிஞர்களை பிடிப்பதற்கு அதற்காக இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டும் நான் அனுப்பியிருக்கேன். இதுவும் பார்த்துக்குருவோம். அக்னாலஜ்மெண்ட் கார்டை பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த பத்திரத்தை 5 நீதிமன்றத்துக்கும் நான் அனுப்பியிருக்கேன். நீங்கள் பார்த்த பத்திரத்தை. அதே மாதிரி கபடி பிளேயர்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அபினேஷுக்கும் கார்த்திகாவுக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். உலகத்தில் பாருங்கள், இந்த கருவி என்ன கருவின்னு சொன்னால் போதும், அவங்களுக்கு நான் பரிசு தரேன்னு சொல்லி இதில் அறிவிச்சிருக்கிறேன். இந்த கருவி எந்த கருவின்னு இந்தியா விஞ்ஞானிகளோ அமெரிக்கா விஞ்ஞானிகளோ சொன்னால் என்னுடைய அனைத்து கண்டுபிடிப்பு அவங்களுக்கே சொந்தம் என்று எழுதி தருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.